ஹலோ யுவர்ஸ். சமீப காலமா தமிழ்நாட்டுல நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கவுள்ள, எனக்கு இந்த அசுரன் படத்துல ஒரு டயலாக் தாங்க ஞாபகம் வருது. இந்த ஃபைனல் சீன்ல வந்து இந்த தனுஷ் அவர்கள் சொல்லுவாரு அவங்க பையன பார்த்து, "சொத்து இருந்தா பிடுங்கிடுவானுங்க. படிச்சு அதிகாரத்துக்கு வர பாரு" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த டயலாக் தாங்க ஞாபகம் வருது. நீங்க எந்த சித்தாந்தம் வேணாலும் ஃபாலோ பண்ணலாங்க. ஆனா, அந்த சித்தாந்தத்துல இருந்துட்டு அந்த சித்தாந்தம் நிறைவேத்துறதுக்கு நீங்க அடிமட்டத்திலிருந்து போராடுற இடத்துல இருக்கக்கூடாது. நீங்க அதிகாரத்துக்கு வரணும். அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க அந்த சித்தத்த நிறைவேத்த நிறைவேத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க அந்த தலைவர் வந்து, நீங்க அவர் ஃபிட் இல்ல அவரு, அந்த அந்த தலைவரா இல்லாததுக்கே தகுதி இல்ல அவரு, அப்படின்ட்டு உங்க சித்தாந்தத்தை எதிரா வரவங்கள நீங்க விமர்சிக்கலாம். அதே மாரி வந்து, மக்கள்லாம் எச்சி இலையில உருவுறாங்க, உருளணும்னு விருப்பப்படுறாங்களா? உங்க சித்தாந்தம் வந்து அத காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லலாம், "உருளுங்கடா, எச்சி இலையில உருளுங்க" அப்படின்னு சொல்லலாம். அத யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. அதனால படிச்சு அதிகாரத்துக்கு வாங்க. அததான் தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஆ படிச்சு அதிகாரத்த வரப்பாரு அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த டயலாக் வந்து ஜாதிய ஆங்கிள்ல பார்க்காதீங்க. என்ன பொறுத்தவரை 2டே 2 ஜாதி தான். ஒண்ணு சட்டத்த வளைக்கக்கூடிய ஜாதி. இன்னொன்னு சட்டத்துக்கு வளைஞ்சு போற ஜாதி. இந்த சட்டத்துக்கு வளைஞ்சு போற ஜாதிகள் வந்து படிச்சு, ஆ அதிகாரத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையானத நிறைவேத்திக்க பார்த்துக்கணும். வயசு இல்லாதவங்க, இதுவரைக்கும் படிக்க முடியாதவங்க வேணா போராட்டும். இளைஞர்கள் வந்து போராடுங்க. உங்கள வேணான்னு சொல்லல. ஆனா, ஒரு சைடு வந்து படிச்சு அதிகாரத்துக்கு வர பாருங்க. அதான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன். நன்றி.